ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்மார்ட் வாட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்க இந்த வாட்ச் சாம்சங்கோட கேலக்ஸி வாட்ச் 6 கிளாசிக் தான். ஸோ இந்த வாட்சோட ரிவ்யூ ஏன் திடீர்னு இன்னைக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நான் இந்த வாட்ச் 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸிங் இன்னைக்கு அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து ஒரு 11,000 12,000 ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்ல வாட்ச் வாங்குறதா இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 8K 9K ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஃபிட்னஸ் ட்ராக்கிங் வாட்ச் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வாட்ச் வாங்குறத விட இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் ப்ளஸ் ஃபிட்னஸ் ட்ராக்கிங்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஆல்ரவுண்டர் வாட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் லான்ச் பண்ணுறது எப்பவுமே. ஸோ அதனால தான் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வாட்சை ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வாட்சாக தான் கண்டிப்பாக இது இருக்க போகுது. பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட வாட்ச் 4 கிளாசிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு 3 வருஷம், இது ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றின டீட்டெயிலான ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக யாரா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் யாருன்னா ஸ்மார்ட் வாட்ச் வாங்க போகிறீங்க, இல்லை ஃபிட்னஸ் ட்ராக்கரில் எதனா வந்து வாட்ச் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பஸ்பரி தாபங்கள். ஜென்ரலாக நம்ம போகிற மாதிரியே பில்ட் அண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக வாட்ச் 4 கிளாசிக்கை விட வாட்ச் 6 கிளாசிக் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டரான பில்டை கொடுக்கும் அப்படின்னா, டிஸ்பிளே கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நான் யூஸ் பண்ணுற வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது இல்லாமல் 1.3 இன்ச்சஸ்னு இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 1.5 இன்ச்சஸ் இருக்கிறதுனால இப்போ என் கை பெரிய கை, ஸோ அதனால் கட்டுறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ஒரு லுக்கும் சரி எங்கேயுமே உங்களுக்கு காம்ப்ரமைஸே இல்லை. ஒரு நார்மல் வாட்ச் காட்டுற மாதிரி ஒரு ஃபீலு, ப்ரீமியமான பில்டு. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சஃபேர் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கு, ஆனால் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாப்பை பற்றி சொல்லியே ஆகணும். இது லெதர் ஸ்டாப் மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லெதர் ஸ்டாப்லாம் கிடையாது, லெதர் ஸ்டாப் மாதிரி இருக்க ஒரு ஸ்டாப் தான். ஸோ நான் வச்சுட்டு இருக்குது ஒயிட் கலர். இன்றைக்கி வரைக்கும் நான் ஸ்டாப்பை மாற்றவே இல்லை. எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு பில்டும் சரி, கன்வீனியன்ட்டான டிசைனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஈவன் இதோட வாட்ச் ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொட்டேட்டிங் க்ரௌன் கொடுத்துருப்பாங்க. வாட்ச் 4 கிளாசிக்கில் கொடுத்தாங்க, வாட்ச் 5ல் கொடுக்கல, வாட்ச் 6ல் கொடுத்தாங்க, வாட்ச் 7ல் கொடுக்கல, இப்போ வாட்ச் 8ல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜென்ரேஷன் டு ஒரு ஜென்ரேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் கொடுக்கும் நமக்கு அந்த க்ரௌனு. அது நீங்கள் திருப்பும் போது உங்களுக்கு வைப்ரேட்லாம் ஆகும். இதில் வந்து வைப்ரேட் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பில்டும் சரி டிசைனும் சரி எனக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ரொம்ப ப்ரீமியமான ஒரு வாட்சை யூஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு 10,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒர்த்தான ஒரு பில்டும் ஒர்த்தான டிசைனும் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அங்கே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லை. இது ஒரு டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் சாம்சங்கில் டிஸ்பிளே பற்றி பேசணுமா அப்படின்னு தான் இருக்கும். சேம் அதே தான், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இதில் 2000 நெட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் போகும் டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு அவுட்டோரில் நீங்கள் ஒரு டைம் பார்க்குறீங்க, இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அதை பார்க்குறீங்க, இல்லை யார் கால் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க அப்படின்னாலும் தரமாக இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பிரைட்னஸில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இருக்காது. சாம்சங்கில் எப்பயுமே காம்ப்ரமைஸ் இருக்காது. இப்போ நான் வாட்ச் 4 கிளாசிக் யூஸ் பண்ணுறேன்ல, அது 1000 நெட்ஸ் அப்பயே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு அங்கே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இருக்காது. ஸோ டிஸ்பிளே தரமான ஒரு டிஸ்பிளே தான். உங்களுக்கு நோ காம்ப்ரமைஸ். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதா இருக்கட்டும், இதில் நோட்டிஃபிகேஷன் ரிப்ளைலாம் பண்ண முடியும். ஸ்மார்ட் வாட்ச், இது ஆக்சுவல் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ அந்த டிவிஷனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது ஒரு பக்கா தரமான ஒரு டிஸ்பிளே, ரொம்ப வைப்ரண்ட்டான ஒரு டிஸ்பிளே. நீங்கள் இன்டோர் அவுட்டோர் ஃபிட்னஸ் ட்ராக்கிங் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயுமே பஞ்சாயத்து வராத ஒரு டிஸ்பிளே தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரொம்ப பெருசாக பெசலே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்மார்ட் வாட்சில் கேட்குறது வாட்ச் ஃபேஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இது ரன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா Wear OS தான். ஸோ Wear OSல இது ஒரு குட்டி ஆண்ட்ராய்டு மொபைல் தான். இதில் வந்து இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இது. இது எக்ஸாக்ட் ஸ்மார்ட் வாட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்குற 2000 3000 இல்லை 5000 10,000 ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி கிடையாது. இது ஆக்சுவல் ஸ்மார்ட் வாட்ச் தான் இது. ஸோ எந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ண முடியும், இதில் யூடியூப் பார்க்க முடியும், இதில் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியும். இதுக்குன்னு டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க இன்ஸ்டால் அவங்க ஆப்பை என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அதே மாதிரி தான் இதை வாட்ச் ஃபேஸஸ் கண்ணாமனான்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் 100 வாட்ச் ஃபேஸஸ் 200 வாட்ச் ஃபேஸ் சொல்லுவாங்க. இது அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு என்ன வாட்ச் ஃபேஸ் வேணுமோ அதை நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் கொடுத்துருக்கிறதே இன்பில்ட்டாக ஒரு 50லேருந்து 60 வாட்ச் ஃபேஸஸ் உங்களுக்கு நல்ல சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ
ஸோ அது எல்லாத்துலேயுமே உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் கஸ்டமைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த கலர் தான் வேணும், இந்த டயல் தான் வேணும், இந்த ஐகான் தான் வேணும், எனக்கு இந்த இப்போ எனக்கு பேட்டரி பர்சன்டேஜ் காட்டணும்னா பேட்டரி பர்சன்டேஜ் காட்டும், இல்லை எனக்கு வந்து வேறு எதுனா காட்டணும், எனக்கு வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கிங் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே இதில் கஸ்டமைஸ் பண்ண முடியும். கம்ப்ளீட் கஸ்டமைஸ் தான். இதில் One UI 8 ரன் ஆகுது. One UI பற்றி நான் பேசணும்னு அவசியமே இல்லை, அந்தளவுக்கு ஒரு தரமாக இருக்க போது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரன் பண்ணுற ஓஎஸாக இருக்கட்டும், இது யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லை. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இது லேக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ச் 4 கிளாசிக்கில் ஆக்சுவல் லேக் இருக்குது. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு UI லேக் இருக்கும். ஏன்னா அது இன்றைக்குமே அப்டேட் வந்திருக்கு. லேட்டஸ்ட் அப்டேட் One UI 8 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக அப்டேட் வரும். பிகாஸ் சாம்சங் ரொம்ப லாங் டேர்மில் தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அப்டேட்டே கொடுக்குறான். வாட்ச்லலாம் கோடு வரது இல்லைங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதில் நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணாலும் சரி, பக்காவாக இருக்க போது. இல்லை 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. One UI 8 வேறு லெவல், உங்களுக்கு எங்கேயுமே அந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களால் ரிப்ளை பண்ண முடியும் டேரெக்டாக. ஈவன் தமிழ் லாங்குவேஜும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இது. ஏன்னா இது ஆண்ட்ராய்ட் வியர் ஓஎஸ்ன்றதுனால உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ மேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் மேப்ஸ், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். இது டேரெக்டாக கனெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் வியரபிள் தான். ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் இன்னும் கஸ்டமைசேஷன் வேணும்னா நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ப்ளூடூத்து, NFC, வைஃபை, நீங்கள் என்னென்னலாம் ஃபோனில் பார்க்குறீங்களோ அது எல்லாமே இருக்க போது. அது மட்டுமானு கேட்குறவங்களுக்கு இதில் சாம்சங் பே இருக்கும். அது வந்து ஒரு வேறு லெவல் ஃபீச்சர்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் இப்படி போய் அப்படி டேப் பண்ணிட்டு அழகாக பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பெட்ரோல் பங்க்கில் அந்த மாதிரி எதுனா இதில் நீங்கள் வேணா கண்ட்ரோல்ஸும் வச்சுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 2000 தான். அதுக்குள்ளே வந்து நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா பே ஆகும், அதுக்கு மேலே வந்து பே ஆகாது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களால் வச்சுக்க முடியும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பண்ண முடியும். ஸோ நீங்கள் வாட்சை மட்டும் கட்டிட்டு போனீங்கனாலே போதும், உங்களால் டேப் அண்ட் பே யூஸ் பண்ண முடியும் நெட் இருந்தாலே. ஸோ உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் வேணும்னா ப்ளூடூத் வெர்ஷனில் நெட் வந்து கேரி ஆகும். இல்லை நீங்கள் LTE வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா LTE, இப்போ நான் வந்து ஜியோ சிம் என்னோட ஃபோனில் யூஸ் பண்ணுறேன், இதுலேயுமே ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன் LTE வெர்ஷன் வச்சுருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு அங்கேயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் ஏதோ ஒரு வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா எந்த வாட்சிலும் இல்லாத ஃபீச்சர்ஸாக இந்த பேமெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்க போது. ஸோ நீங்கள் அடிக்கடி நீங்கள் பெட்ரோல் போடுவீங்க, நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாஃபாக இருக்கீங்க, இல்லை வேறு எதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியான வழி மெத்தட் தான் இது. ஸோ சாம்சங் பே பக்காவாக வேலை செய்யும், உங்களுக்கு காம்ப்ரமைஸே இல்லாமல் வேலை செய்யும். அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேஜர் பேங்க்ஸ் எல்லாமே அதுக்கு சப்போர்ட் இருக்குது. சரிப்பா, இந்த வாட்சில் நீ இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லிட்டேன், நான் ஃபிட்னஸ் ட்ராக்கிங் தான் என்னோட ப்ரைம் அப்படின்னா ஃபிட்னஸ் ட்ராக்கிங்கு இதில் என்னென்னலாம் இருக்குது, சென்சார்லாம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கிங் ஏற்ற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுலேயுமே 100+ ஸ்போர்ட் மோட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ மோடும் இதில் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க இல்லை சைக்கிளில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவாக அதுவே ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த வாட்ச் அதில் இருக்க போது. பட் அதுவுமே இதில் அப்பத்துலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ GPS பொசிஷன் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு காம்ப்ரமைஸே இல்லாமல் டக்குன்னு லாக் ஆகும் சாம்சங்கில். ஸோ அக்யூரேசி வேறு லெவல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மானிட்டர் பண்ண முடியும், BP எடுக்க முடியும், அதாவது பிளட் ப்ரெஷரு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ECG, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட ஹெல்த் ஆப்பில் போனீங்க அப்படின்னா கண்ணாமண்ணு கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லேட்டஸ்ட்டு தான் வாங்கணும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம போவே தேவையில்ல. சாம்சங்கோட ஹெல்த் ஆப்பில் உங்களால் ஸ்லீப் நம்ம தூங்குறோம் பார்த்தீங்களா, அதை மானிட்டர் பண்ண முடியும். அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஸ்கோர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்லீப் டைமு, டீப் ஸ்லீப் எவ்வளோ பண்ணியிருக்கோம், ரிம் ஸ்லீப் எவ்வளோ பண்ணியிருக்கோம், எப்போ வேக்கப் ஆகிருக்கும், ஸ்லீப் லேட்டன்சி, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலான ஒரு இது பண்ண முடியும். ஸ்லீப் இன் பெட்டு, ஸ்லீப் லேட்டன்சி, ஸ்லீப் டைமு, ஆக்சுவல் ஸ்லீப் டைமு, ஸ்லீப் எஃபிஷியன்சி இதை பார்க்க முடியும். ஸோ ஸ்லீப் டார்கெட்டு நீங்கள் வேணா டார்கெட் வச்சுக்கலாம், அதுவுமே பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்து நான் வாக்கிங் போகிறேன், நான் டெய்லி நடந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ண போகிறீங்க, அது இல்லாமல் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, எவ்வளோ ஆக்டிவ் டைம் கொடுத்துருக்கீங்க, உங்களோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது அந்த டைமில். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் கொட்டி கிடக்கும். நீங்கள் வேணும்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் எனர்ஜி ஸ்கோருமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேணா டார்கெட்ஸ் என்ன வச்சுக்க முடியும். ஸோ அது மட்டுமா அப்படின்னு யோசிக்கும் போது ஒர்க் அவுட்ஸ் இந்த வீக்கில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அடுத்த வீக் எவ்வளோ பண்ண போகிறீங்க, அது எல்லாமே மோட்டிவேஷன் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி காம்போசிஷன், இதில் வந்து BMI உங்களால் வந்து எடுக்க முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு
பிளட் ப்ரெஷர் வேணும்னா எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிஷின் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏஜிசி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஸ்குலர் லோடு, பிளட் குளுக்கோஸ், இது எல்லாமே எடுக்க முடியும். ஆனால் இந்த வாட்சில் எடுக்க முடியாது. நீங்கள் அதுக்குன்னு வாட்ச் 8 வாங்குற மாதிரி இருக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா, எனக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் வேணாம், இது ஃபிட்னஸ் ட்ராக்கிங்க்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஒர்த்தாக இருக்கும். அது எதுவும் பிரச்சனை கிடையாது. பஸ்ஸில் போகும்போது எல்லாருக்குமே வந்து கை ஆடும்போது ஸ்டெப் கவுண்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு இந்த வாட்சில் ஆகலை. ஆனால் வாட்ச் 4 கிளாசிக்கில் ஆச்சு, பட் இதில் ஆகலை. நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணும்போது எனக்கு எதோ ஆன மாதிரியும் தெரில, எனக்கு தெரிஞ்சு ஆகலை. 1 or 2 டைம்ஸ் மேபி ஆயிருக்கலாமே தவிர ரெகுலர் ரிப்பீட்டடாக அது ஆகிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகலை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரிசியுமே சூப்பராக இருக்குது. கேலோரிஸ் பக்காவாக காட்டுது. சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா எவ்ரி 1 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கு, நீங்கள் 1 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெடல் மெடிச்சிருக்கீங்க, எதெல்லாம் எவ்வளோ ஹெலிப்ஸ் போயிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஃபேஸில் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே காட்டும். நடக்கும்போதும் அது எல்லாமே காட்டும். நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பர்டிகுலராக பண்ண போகிறீங்கன்னா அந்த ஒர்க் அவுட்டை வச்சுட்டு ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒர்க் அவுட்டுக்காக இருக்கட்டும், இல்லை இதில் கொடுத்துருக்க சென்சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெம்பரேச்சர் கூட வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஆனால் நம்மளோட ஸ்கின் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அந்த ப்ராடக்ட்டோட டெம்பரேச்சர் வந்து உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொட்டி கிடக்குது. ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கும். கேமும் ஆட முடியாது இதில். நீங்கள் ஃபிட்னஸ் ட்ராக்கராக எடுத்து ஃபிட்னஸ் ட்ராக்கருக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நான் கேம் ஆடுவேன் அப்படின்னாலும் சரி, தாராளமாக யூஸ் பண்ண முடியும். SpO2 இருக்குது இதில், அதுவுமே உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி இதில் வந்து மற்ற ஸ்மார்ட் வாட்சை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதில் மிலிட்ரி கிரேடோட 810H கொடுத்துருக்காங்களா, அது எல்லா வாட்ச்லையும் வருதான்னு கேட்டிங்கன்னா பெருசாக அதுவுமே வராது. ஆனால் இதில் IP68 கொடுத்துருக்காங்க, 580M வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அப் டு 50 மீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இதை வந்து தண்ணியில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ். இதனால் ஸ்விம்மிங் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு கார்மின் அந்த மாதிரி போயிடுங்க. பட் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான். ஸோ அக்யூரசியும் சரி, சாம்சங் ஹெல்த் ஆப்பில் கனெக்ட் பண்ணுறதும் சரி, வியரபிளில் இது கனெக்ட் ஆகுறதும் சரி, ஆப்லையும் கனெக்ட் ஆகும்போது எந்த பஞ்சாயத்துமே இல்லை. இமீடியட்டாக சிங்க் ஆகுது, இமீடியட்டாக டேட்டாஸ் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். ஸோ வாட்ச் இல்லாமையும் பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதில் காம்பஸ் இருக்குது, ஆல்டிமீட்டர் இருக்குது, பேரோமீட்டர் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சாரு, கைரோ, இது எல்லாமே இதில் இருக்குது. இதில் இல்லாத ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது தான் இங்கே சொல்ல வர்றது. இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் 425 mAh கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க கிளைம் 1.5 நாள். எனக்கு வந்து ஃபிட்னஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாள் வருதுங்க, அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே இது எதிர்பார்க்க முடியாது. சார்ஜ் போட்டால் ஃபுல்லாக வரதுக்கு ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரம் ஆகும். அது மட்டும்தான் கொஞ்சம் கடியான விஷயம். அதை தவிர்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாலிடாக ஒரு நாள், நீங்கள் ஹெவியாக நீங்கள் காலைல ஒரு 1 hour நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஃபுல் டே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாலிட் ஒரு நாள் வரும். நோ காம்ப்ரமைஸ் பேட்டரி லைஃப்பில் ஒரு நாள்ன்றது. ஸோ காம்படிஷனில் நீங்கள் ஆப்பிள் வாட்ச் தான் எடுக்கணும் நீங்கள் இதோட டேரக்ட் காம்படேட் பண்ணும்போது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த வாட்சை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு 3 ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட பில்டும், இதோட டிசைனும், இதோட டிஸ்பிளேவும் தரமாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ரெண்டாவது, இதை ஃபிட்னஸ் ட்ராக்கருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நான் லுக்குக்காக கட்டுறேன், இல்லை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சிங்க் பண்ணுறதுக்காக கட்டுறேன் அப்படின்னாலும் சரி, அந்த இடத்துலையுமே உங்களுக்கு இந்த வாட்ச் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபிட்னஸ் ட்ராக்கர்லேயும் உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்காது, ஆப் சிங்க் பண்ணுறதுலையும் உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்காது, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் ரிப்ளை பண்ணுறதுலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. மூணாவது, இதை நான் கன்சிடர் பண்ணுறதுக்கான முக்கிய ரீசன் வந்து இதில் கொடுத்துருக்க சாம்சங் பே. ஸோ எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, அதனால் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்னா வாட்ச் 6 கிளாசிக் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். 2026 இந்த வாட்சை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 10K to 11Kக்குள்ளே வரும்போது காம்படிஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வாட்ச்லாம் விற்கிறாங்க 8000 9000க்கு, போட் வாட்ச் விற்கிறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்டராக இருக்கும். நீங்கள் மேற்கொண்டு ஒரு 1000 2000 3000 போட்டு வாங்கும்போது லாங் டேர்ம் சாஃப்ட்வேர் அப்டேட்லேயுமே உங்களுக்கு லாங் டேர்மில் எந்த பஞ்சாயத்தும் வராது. ஏன்னா வாட்ச் 4 கிளாசிக்கு இன்றைக்குமே அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமும் சேர்த்து தான் வரப்போகுது. ஒரு 3 to 4 years நிம்மதியாக யூஸ் பண்ணலாம், எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் அப்படின்றது தான். ஸோ பட் நீங்கள் கீழே போட்டு உடச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வாட்சை தூக்கி போட்டு அடுத்த வாட்ச் வாங்கிக்கலாம். பிகாஸ் இதுக்கு செலவெல்லாம் பண்ண முடியாது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.